இஸ்ரேல் நாடு ஈரான் மேலே குண்டு வெடிப்பு நடத்தியிருக்கு. இந்த இஸ்ரேல் அட்டாக் வந்து வெறும் இஸ்ரேல் ஆர்மி மட்டும் பண்ண போகிறதில்ல, அவங்க கூட சேர்ந்து இனிமே யூஎஸ் ஆர்மியும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய போராக மாறப்போகுது. Seeks to kill. The lives of courageous American heroes may be lost and we may have casualties. That often happens in war. But we're doing this not for now. டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த போரில் நிறைய அமெரிக்கன் சோல்ஜர் சாக போகிறாங்க. ஆனால் அவங்க மரணம் வந்து ஒரு சாதாரண மரணம் இல்லை, அது ஒரு தியாகம். இது வந்து ஒரு நாட்டுக்காக செய்யப்படுற மிகப்பெரிய ஒரு தியாகம், ஹீரோஸ். அப்படி உங்களுக்கு அமெரிக்கன் ஹீரோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரன் பில்லியனருடைய பசங்களை போருக்கு அனுப்புங்க. இதுவரை இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 36 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் பல பேர் சாக போகிறாங்க. அவங்க எதுக்கு சாக போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஈரான் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. யுஏஇ, இஸ்ரேல், கட்டார், குவைட், பஹ்ரைன், சவுதி அரேபியா இந்த நாட்டில் இருக்கிற அமெரிக்கன் பேசஸ், அதாவது அமெரிக்காவுடைய ஆர்மி பேசஸ் இந்த நாட்டில் இருக்கு. அதை தாக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி வந்து பஹ்ரைன் நாட்டு மேலே ஈரான் தாக்குதல் நடத்தும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. மிடில் ஈஸ்ட் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. எப்படி வேணாலும் போர்த்து சேர்த்திருப்போம், இன்னும் பயங்கரமாக ஆனாலும் ஆகும். ஸோ சேஃபாக இருங்க எல்லாரும்.